லைவ் அப்டேட்டே நான் இப்போ ஒரு ஆடியோ வந்து ப்ளே பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை வந்து சொல்லிக்கிறேன். ஜாக்லின் வந்து திருப்பி சௌந்தர்யா மேலே கேஸ் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ சௌந்தர்யாவும் ஜாக்லின் 2 பேரும் வந்து சிறையில் வந்து இருக்காங்க, ஜெயிலில் இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா சௌந்தர்யாவே சொல்லிட்டாங்க, நான் தான் எந்த இதுவுமே விளையாடலை, நான் பெருசாக ட்ரை பண்ணல. அது மட்டும் இல்லாமல் முத்து சொல்கிற காரணம் வந்து சரிதான், நான் வந்து அந்த மாதிரி பேசிடக்கூடாது, அது வந்து தப்பு, நான் வந்து ஜெயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க தப்பை உணர்ந்து ஜெயிலில் வந்து உட்காந்துருக்காங்க. ஆனால் ஜாக்லின் என்ன பண்ணுறாங்க, திருப்பி சௌந்தர்யா மேலே கேஸ் வந்து வாங்கி கொடுத்துட்டே இருக்காங்க. நீங்களே பாருங்கள். அதாவது நான் தான் சொல்கிறேன், நான் சொல்கிறத கேட்க மாட்டியா, நீ எந்திரிச்சு போயிரு, நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், நான் வந்து உள்ளே உட்காந்துக்கிறேன், ஜெயிலில் உட்காந்துக்கிறேன் அப்படின்னா ஜாக்லின் என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பி நானும் உள்ளே உட்காருவேன், நீ தப்பு பண்ணல மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சௌந்தர்யா வந்து புட் டவுன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக யார் ஒஸ்ட் பர்ஃபார்மரு, யார் வந்து ஜெயிலுக்கு போனோம் அப்படிங்கிற கான்வர்சேஷனில் மஞ்சரிக்கும் சௌந்தர்யாவுக்கும் ஒரு சண்டை வந்திருக்கும். அந்த விஷயத்தில் சௌந்தர்யா பேசுகிறது வந்து சரிதான், இந்த மாதிரி மனிதாபிமானமே இல்லாமல் கொஞ்சம் கூட காமன் சென்ஸே இல்லாமல் மஞ்சரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முட்டையை தூக்கி ஒருத்தன் மூஞ்சியில் போடுறது, அது மட்டும் இல்லை, அது 4 முட்டை தான் இருக்குது, சாப்பிட்றதுக்கு முட்டை இல்லை. ஒருத்தவங்க உணவுப் பொருளை எடுத்துக்கொண்டு போய் இன்னொருத்தவங்க வாயில் ஊற்றுறது, தக்காளி எடுத்து அடிக்கிறது, அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உப்பு அள்ளி கொட்டுறது, இந்த மிளகா அள்ளி கொட்டுறது, மிளகாத்தூள் அள்ளி கொட்டுறது, அந்த மாதிரி பல வேலைகளை வந்து பவித்ராவும் சாச்சனாவும் மஞ்சரியும் வந்து மஞ்சரி, தர்சிகா, சாசனா 3 பேர் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய தப்பு. அந்த நேரத்தில் மஞ்சரிக்கும் சௌந்தர்யாவுக்கும் ஒரு பிரச்சனை வருது. அப்போயெல்லாம் கரெக்டாக தான் பேசுகிறாங்க. இங்கே திருப்பி முத்துக்குமரன் சொல்கிற காரணம் என்ன, இந்த மாதிரி நீ வந்து இந்த மாதிரி அடிக்க போயிட்ட, அது வந்து தப்புங்கவும் அந்த பாயிண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டு நான் ஜெயிலுக்கு போகிறேன், நான் ஜெயிலுக்கு போகிறதான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திருப்பி என்ன பண்ணுறது, இந்த ஜாக்லின் வந்து வளைச்சு சௌந்தர்யா மேலே கேஸ் எழுதணும் அப்படிங்கிறதுக்கு அருண் சொல்கிறாப்புல, தப்பே பண்ணாத முத்துக்குமரன் எதுக்கு உள்ளே போகணும், ஜாக்லினுக்கு என்ன முத்துக்குமரன் ஜெயிலுக்கு போகணுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இது எல்லாத்துக்கும் பின்னணியில் வந்து ஜாக்லின் தான் இயக்கிட்டுருக்கு. நான் ஒன்று சொல்லிடுறேன், நான் வந்து இப்படி சொல்லிட்டனால உடனே நான் வந்து அப்படியா இப்படியான்னு சொல்லி நீங்கள் என்ன வேணால் எழுதிக்கிங்க, எப்படி வேணால் எழுதிக்கிங்க, சரியா? அதை பற்றி பிரச்சனையே இல்லை. நாம் வந்து சௌந்தர்யாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணோம். இப்போயும் சொல்கிறேன், சௌந்தர்யா பண்ண தப்பு என்னென்னா, அது வந்து தர்சிகாவை காலையில் வந்து அடிக்க போனது, அதை பார்த்தோன்னே நான் வந்து கண்டிச்சிருப்பேன், சரிங்களா? அது வந்து ஏன்னா கண்டிக்கணும், ஒரு ஆள் அடிக்கிறது தப்பு, மற்றபடி சௌந்தர்யா பண்ணது எதுவுமே தப்பு இல்லைங்கிறதா இப்போ என்னுடைய கருத்தாக இருக்குது. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.